அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் 7ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். முதல் 6 இயல் வீடியோ பார்க்காதவங்க 6ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார்? ஜெகநாதன். ஆப்ஷன் பி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியது? திருநெல்வேலி. ஆப்ஷன் சி. இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார்? பொதிகை மலைக்கு. ஆப்ஷன் சி. பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யார்? முன்றுரையரையனார். ஆப்ஷன் டி. வட்டதொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் ஏ. உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர்? உவமேயம் என்பர். ஆப்ஷன் பி. கொம்பு முளைத்த குதிரை போல என்னும் தொடர் டேஷ் அணியாகும்? இல்பொருள் உவமை அணியாகும். ஆப்ஷன் பி. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் டேஷ் என்னும் துறைமுகம் இருந்தது? கொற்கை என்னும் துறைமுகம். ஆப்ஷன் ஏ. தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் யார்? சேக்கிழார். ஆப்ஷன் டி. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது? தாமிரபரணி. ஆப்ஷன் பி. முன்றுரையரையனார் வாழ்ந்த காலம் டேஷ்? 4ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி. முன்றுரையரையனார் டேஷ் சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். ஆப்ஷன் டி. பழமொழி 400 டேஷ் நூல்களில் ஒன்று? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆப்ஷன் சி. மரம் வளர்த்தால் டேஷ் பெறலாம்? மழை பெறலாம். மாரி என்பதன் பொருள் மழை, எனவே மாரி. ஆப்ஷன் ஏ. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று போற்றி பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் சி. இலக்கியங்களில் திரிகூடமலை என்று அழைக்கப்படும் மலை எது? குற்றாலமலை. ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எது? பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் ஏ. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும் என்று குற்றால மலை வளத்தை பற்றி பாடியவர் யார்? திரிகூடராசப்ப கவிராயர். ஆப்ஷன் டி. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறு டேஷ்? மணிமுத்தாறு. ஆப்ஷன் டி. அங்கவை சங்கவை யாருடைய மகள்கள் ஆவர்? வள்ளல் பாரியின் மகள்கள் ஆவர். ஆப்ஷன் ஏ. உணவாக என பொருள் தரும் சொல் எது? புகாவாக. ஆப்ஷன் பி. உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு பாடும் பாடலை டேஷ் இலக்கியம் என்கிறோம்? வாய்மொழி இலக்கியம் என்கிறோம். ஆப்ஷன் சி. முற்காலத்தில் டேஷ் நகருக்கு
வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது? திருநெல்வேலி நகருக்கு. ஆப்ஷன் பி. உவம உருபு மறைந்து வந்தால் அது டேஷ் அணி எனப்படும்? எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும். ஆப்ஷன் சி. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். ஆப்ஷன் டி. பின்வரும் நூல்களில் பொருத்தமில்லாதது? நாலுவேலி நிலம். நாலுவேலி நிலம் என்ற நூலை இயற்றியவர் ஜானகிராமன். தமிழிசை காவலர், குற்றால முனிவர், இதய ஒளி என்ற நூலை எழுதியவர் டி.கே. சிதம்பரநாதன். எனவே இங்கு பொருத்தமில்லாதது நாலுவேலி நிலம். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் என பாடியவர் யார்? மாணிக்கவாசகர். ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. ஆப்ஷன் டி. பின்வரும் நகரங்களில் எது இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது? திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. ஆப்ஷன் சி. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? நீர் பிளஸ் உலையில். ஆப்ஷன் ஏ. வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர்? அறுவடை செய்வர். ஆப்ஷன் சி. திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோடு தொடர்பு உடையது? பாண்டிய மன்னர்களோடு. ஆப்ஷன் சி. திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? தாமிரபரணி. ஆப்ஷன் டி. ஓடை பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்? ஓடை எல்லாம். ஆப்ஷன் பி.